இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாயகன் பார்க்க நாயகி நாயகனை பார்க்கிறாள். நாயகனின் கண்களை உத்து பார்க்க அண்ணி இருவரும் அந்த சாயங்கால நேரத்தில் பல்லவி, நீ எப்ப வந்த? அது சரி. அண்ணி அண்ணின்னு உங்க பேரை எத்தனை தடவை ஏலம் விடுறது? சாரி பல்லவி, அது நான் படிச்சிட்டு இருந்தேனா, அதுல அப்படியே நான் ஃபுல்லா உள்ள போயிட்டேன். அதனால்தான் நீ கூப்பிட்டது எனக்கு கேட்கல. நான் கூப்பிட்டது கேட்கல சரி. அம்மா உங்களை இசை இசைன்னு அத்தனை தடவை கூப்பிட்டாங்களே, அதுவுமா கேட்கல? என்னது? அத்தை என்ன கூப்பிட்டாங்களா? இசைன்னு என் பேரு சொல்லி கூப்பிட்டாங்களா? அண்ணி என்ன ஆச்சு உங்களுக்கு? இல்ல இல்ல, அத்தை என் பேரு சொல்லி கூப்பிட்டிருக்காங்க. அது தெரியாம நான் இந்த புக்க வச்சு படிச்சிட்டு இருக்கேன். வா, அத்தை எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு போய் பாப்போம் வா. அம்மா, அண்ணி வந்திருக்காங்க. அத்தை, என்ன கூப்பிட்டீங்களா அத்தை? என்ன இது? என்ன சுபத்ரா, என்ன பண்ற நீ? என்ன எதுவும் கேட்காதீங்க. ஏதாவது கேக்குறதா இருந்தா தோ நிக்கிறா பாருங்க, இவளை கேளுங்க. என்ன சுபத்ரா, நீ வந்ததுல இருந்து கோவமா இருக்கேன்னு தெரியுது. அது என்னன்னு சொன்னாதானே எங்களுக்கும் புரியும். அதை விட்டுட்டு இப்படி ஜாதகத்தை தூக்கி எறிஞ்சா என்ன அர்த்தம்? அதானே, இப்ப எதுக்கு நீ ஜாதகத்தை தூக்கி போட்டீங்க? நடந்தத நீ சொல்றியா இல்ல நான் சொல்லணுமா? அத்தை, என்ன நடந்துச்சு அத்தை? எனக்கு ஒண்ணும் புரியல. போதும், இனிமே நீ நடிக்க தேவையில்ல. சுபத்ரா, முதல்ல இசை மேல ஏன் கோவமா இருக்கேங்கிற காரணத்தை சொல்லு. அத்தை, இவளும் இவ குடும்பமும் என்ன காரியம் பண்ணிருக்காங்க தெரியுமா? நான் ஒண்ணும் பண்ணலையே. சுபத்ரா, நீ வந்ததுல இருந்து நாங்க எல்லாரும் இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன விஷயம்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல. அத்தை, நான் எதுவுமே பண்ணலையே அத்தை. என்ன அத்தனை கூப்பிடாத. அத்தை, இவளும் இவ குடும்பமும் சேர்ந்து விஷாலோட கல்யாணம் நடக்கிறதுக்காக எல்லா பொருத்தமும் இருக்கிற மாதிரி போலியா ஒரு ஜாதகத்தை ரெடி பண்ணி நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்க. போலியா? ஜாதகம்? போலி ஜாதகமா? என்ன சொல்ற சுபத்ரா? ஆமா அத்தை, நான் தூக்கி போட்ட 2 ஜாதகமும் இசையோட ஜாதகம் தான். இப்பதான் நான் ஜோசியரை பாத்துட்டு வரேன். ஜோசியர் என்ன சொன்னாரு? விஷாலுக்கும் இசைக்கும் கல்யாண பொருத்தமே இல்லையா.